ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்துருங்க. ஸோ அப்ளிகேஷன் ஐடியும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடிக்கு வந்திருக்கும், இல்லைனா ஃபோன் நம்பரில் வந்திருக்கும், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட வச்சுருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. ஸோ உள்ளார போனீங்க அப்படின்னா குரூப் 4 2025க்கானது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் ஐடி வந்து போட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. கொடுத்து டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் டாப்பில் வந்து பிரிண்ட்டுன்னு இருக்குல்ல, ஸோ அதை பிரிண்ட்டை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ப்ரிவியூவில் வந்து ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ வந்து ஃபோட்டோ இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா மறுபடியும் வெளில போயிட்டு மறுபடியும் உள்ளார வரணும். ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு உள்ளார வந்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ப்ரிவியூ ஆகிடுச்சு. ஸோ ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்குது. சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ அந்த நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் போய் டவுன்லோடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.